கார் ஓட்டும்போது ஆக்சிலரேட்டர் மிதிக்கவே பயமா? பிரேக் மிதிச்சா கார் குலுங்கி நிக்குதா? நீங்க புதுசா கார் ஓட்டுறவங்கன்னா ஓட்டத்துல முதல்ல வர பயம்னா ஆக்சிலரேட்டரும் பிரேக்கும் தான். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஆக்சிலரேட்டரை எப்படி சரியா மிதிக்கணும், பிரேக்கை எப்படி சீரா பயன்படுத்தணும், குலுக்கல் இல்லாம கார் ஓட்டுறது எப்படி, கார் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு உணர்வு வர்ற மாதிரி அமைதியா மெதுவா நடைமுறையா சொல்லப் போறேன். ஓட்டத்துல அவசரம் வேண்டாம், ஓட்டத்துல பயமும் வேண்டாம். சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல பெடல்களை புரிஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் கார்ல 2 பெடல்கள் தான், குழப்பமே வேண்டாம். வலது பக்கத்துல இருக்கிறது ஆக்சிலரேட்டர், கொஞ்சம் உயரமா இருக்கும். காரை நகர வைக்கிற பெடல். முன்னே போக பின்னே போக கார் நகரும். நிறுத்து நிலையில மிதிச்சா சத்தம் மட்டும் அதிகரிக்கும், கார் நகராது. இடது பக்கத்துல அகலமா இருக்கிறது பிரேக், காரை மெதுவாக்கும், காரை முழுசா நிறுத்தும். சிம்பிளா மனசுல வச்சுக்கோ. ஆக்சிலரேட்டர் போக, பிரேக் நிற்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விதி, ஒரு கால் விதி. ஆட்டோமேட்டிக் கார்ல வலது கால் மட்டும்தான் பயன்படுத்தணும், இடது கால் வேண்டாம். 2 காலு கனவுல கூட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆக்சிலரேட்டர் மிதிச்சுக்கிட்டு இடது கால் பிரேக்ல இருந்தா என்னாகும்? கார் முன்னே தள்ளும், பிரேக் விலக்கு எரியும், கார் பாகங்கள் சேதம், பின்னாடி வர்றவங்க குழப்பம், விபத்து சான்ஸ். ஒரு கால் தான் பாதுகாப்பான ஓட்டம். இப்ப புதுசா ஓட்டுறவங்களுக்கு வரும் பொதுவான பிரச்சனை, குலுக்கல் ஓட்டம். ஆக்சிலரேட்டர் மிதிச்சா கார் திடீர்னு முன்னாடி பாயும், பிரேக் மிதிச்சா உடம்பு முன்னாடி வீசும். இதுக்கு காரணம் என்ன? ஆக்சிலரேட்டர் கட்டுப்பாடு பழக்கமில்ல, கால் பதட்டமா இருக்கும். தீர்வு ரொம்ப சிம்பிள். முதல்ல ஆக்சிலரேட்டர். ஆக்சிலரேட்டர் திடீர்னு மிதிக்காதீங்க, இது இருசக்கர வண்டி இல்ல. சரியான முறை: 1 மெதுவா மிதி, 2 வேகத்தை உணர், 3 போதும்னா அதே இடத்துல புடிச்சிக்கோ. மெதுவா மிதி, மிதிச்சுக்கினே போகக்கூடாது. ஆக்சிலரேட்டருக்கு அதிக பிரஷர் வேண்டாம், அமைதியா பேசினா போதும், காரும் அமைதியா கேட்கும். இப்ப பிரேக். பிரேக் மிதிக்கும்போது ஃபர்ஸ்ட் நேரத்துல நிற்கணும், விபத்து வரக்கூடாது. சரியான முறை: 1 மெதுவா பிரேக் மிதி, 2 நிற்கிற தூரத்தை கணக்கு போடு, 3 நிற்கப் போற இடத்துக்கு நெருங்கினதும் அழுத்தம் கொஞ்சம் அதிகப்படுத்து. அப்படியே பிடிச்சுக்கோ. அவசர நிலைனா பலமா மிதிச்சாலும் சரி. மென்மை அப்புறம், பாதுகாப்பு தான் எப்பவும் முதல்ல. இப்ப பயிற்சி ஆரம்பிக்கும்போது ரிவர்ஸ் வேண்டாம், ஃபார்வர்ட் நிலை மட்டும். பயிற்சி என்னன்னா, ஆக்சிலரேட்டர் மெதுவா கொடுங்க, கார் நகரும். பிரேக் மெதுவா மிதிங்க, கார் நிற்கும். திரும்ப திரும்ப நேரான சாலையில முயற்சி பண்ணுங்க, திருப்பத்துல இடத்துல முயற்சி பண்ணுங்க. மென்மையான தொடக்கம், மென்மையான நிறுத்தம், இதெல்லாம் சேர்ந்து கால் பழக்கம் உருவாக்கும். எங்க பயிற்சி பண்ணணும்? சுவருக்கு முன்னாடி வேண்டாம், நெரிசல் சாலை வேண்டாம், காலியான இடம், அமைதியான சாலை. மனசுல ஒரு கோடு கற்பனை பண்ணிக்கோ, இந்த கோட்டுக்கு முன்னாடி நிற்கணும். பிரேக் கட்டுப்பாடு செம்மையா வரும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஓட்டம் பாடபுத்தகம் இல்ல, ஓட்டம் ஒரு உணர்வு. ஆக்சிலரேட்டர் அமைதியான கால், பிரேக் அமைதியான மனசு. குலுக்கல் ஓட்டம் பதட்டமான மனசு, மென்மையான ஓட்டம் சாந்தமான மனசு. கார் உங்கள பின்பற்றும், காரோட சண்டை போடாதீங்க, நண்பனா நடத்துங்க. ஆக்சிலரேட்டரும் பிரேக்கும் ஒரே நாள்ல முழுசா வராது. பயிற்சி, பொறுமை, அமைதி, ஓட்டத்துல நம்பிக்கை. ஆக்சிலரேட்டர் கட்டுப்பாட்டுல தான் ஆரம்பம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா லைக் போடுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பாதுகாப்பா ஓட்டுங்க.